பொதுவாக வந்து ஜாதகம் கொண்டு வந்து தான் நம்ம வந்து பார்க்கறது. அது வாக்கிய பஞ்சாங்கமோ இல்லை வந்து திருக்கணிதமோ. ஆனா இன்னைக்கு ஜாதகமே இல்லாம ஒருத்தரை பார்த்த உடனே நீங்க சொல்றீங்க இல்ல, அக்யூரேட்டா சொன்னீங்க, எனக்கே சொன்னீங்க, பாப்பாக்கும் சொன்னீங்க. எப்படி உங்களால அது முடியுது? அது வேற ஒண்ணும் இல்லை. சின்ன வயசுல இருந்தே சாமி ஆடுறது, ஒரு சிலர் முகத்தை பார்க்கும்போது இந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியம் எடுத்துக்குவேன். அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியத்துக்கு பொதுவாகவே எந்த இடத்துல கட்டத்துல சுக்கிரன் இருக்கு இல்லை அதெல்லாம் பார்க்க மாட்டேன். பொதுவாக ஒருத்தங்களை சுக்கிரன் எடுத்துட்டேன்னா அதுக்கு 7ஆம் வீடு என்ன, அந்த 7ல் என்னென்ன கிரகம் நீச்சம் உச்சம். இப்போ 7ல் சூரியன் நீச்சம், சாரி விருச்சிகத்தில் வந்து சந்திரன் நீச்சம். அதே மாதிரி மேஷம்னு எடுத்து செவ்வாய் ஆதிபத்தியம் போட்டேன்னா விருச்சிகத்தான துலாத்தில் சூரியன் நீச்சம், அதில் சனி உச்சம். இப்படி கிரகங்களை எடுத்து இவங்க வீட்டில் என்ன பாதிப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம குரு, மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு. அப்போ நம்ம வணங்க வேண்டியது எது அப்படின்னா, நம்ம ஒரு தொழில் செய்கிறோம்னா செய்யும் தொழில் தெய்வம், செய்யும் தொழில் தெய்வம். அப்போ நம்மளை தேடி வரும்போது அவங்க வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைக்காக நம்மளை தேடி வராங்க அப்படின்னா அவங்க ஒரு முக அமைப்பை பார்ப்பேன். சில பேர்கிட்ட ஒரு 3 நம்பர் கேட்கும்போது அந்த 3 நம்பருக்கும் ஒரு கிரகங்கள் வரும். இந்த 3 நம்பரை கூட்டுனா ஒரு கிரகத்தின் ஆதிபத்தியம் வரும். இதெல்லாம் எடுத்து உள்ள ஒரு கால்குலேஷன் பண்ணி நான் சொல்ற வாக்கு மாதிரி எடுத்து சொல்லுவேன். அப்போ அவங்க முன்னோர்களை நான் இன்னைக்கு வரைக்கும் தெய்வமோ பேய் விரட்டுறனோ, உனக்கு செய்வனை இருக்கு, பில்லி சூனியம் இருக்கு, உன் வீட்டுக்குள்ள கருவண்டை ஆகாது, இதெல்லாம் நான் பேச மாட்டேன். ஏன்னா அறிவியல் ரீதியா யாருமே மாந்திரிகம் அந்த காலத்துல நிறைய ரிக் யஜூர் சாமம் அதர்வனம் நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு, நிறைய மந்திரங்கள் இருந்திருக்கு. இதை உபயோகப்படுத்தினதை விட சித்த வைத்தியத்துல சிறந்த போகர் இன்னைக்கும் மறக்க முடியாது. போகர் சித்தக்கலை, வைத்தியர்கள்னாலே சித்தர்கள். அப்போ ஒருத்தங்களை பார்த்தோன்னே நான் கணிசம் பண்ணக்கூடியது எனக்கு உள்ள சொல்லுவாங்கல்ல, நமக்குள்ள என்ன ஊறுதோ அதை சொல்றதுதான். அப்படி இருக்கிற பட்சத்துல இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பெருசா நிறைய நெகட்டிவ் வந்தது கிடையாது. நான் சொல்ற விஷயத்துல அவ்வளோ அப்பட்டமா கரெக்டா இருக்கு இப்படி இதெல்லாம் சொல்ல முடியுது. சில நேரம் நான் வண்டியில போயிட்டு இருப்பேன், தூக்கி ஃபோன் எடுத்து காதுக்குள்ள வச்சுட்டு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். அப்போ அவங்க அந்த லைஃபுக்கு என்ன தீர்வு அப்படின்னு நான் பூர்வீகம் சொன்னேன்னா 100க்கு 99% பேருக்கு தன்னுடைய பூர்வீகம் தெரியல. இந்த பில்டிங்கோட அஸ்திவாரம் தெரியலன்னா பில்டிங் ஆடிடும். ஒரு நிலநடுக்கம் வருதுன்னு வைங்களேன், பில்டிங் சாஞ்சி. அதே மாதிரி தன்னுடைய பூர்வீகம் தெரியாதவர்கள், பூர்வீகம்னா நான் என் குலசாமிக்கு எங்க அப்பா வழியில போறேன், அவன் ஒரு வழி பாதையை பிடிக்கணும். 8 வழி பாதை இருக்கு. ஒரு வீடுன்னா 8 வாஸ்து திக்கு, திசை 4 திசை இருக்கு, 8 திக்கு இருக்கு. அப்பா அம்மாங்கிற 2 உருவம் இருக்கு, குழந்தைங்கிற ஒரு உருவம் இருக்கு. அப்ப அந்த குழந்தையை மையப்படுத்தி தன் தாய் தந்தை 4 திசை உள்ள வீடு 8 திக்கு. அப்போ அந்த 8 திக்குங்கிற மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உரிமைங்கிறது ஒரு குலதெய்வம், கடமைங்கிறது 7 குலதெய்வம். இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. நான் எல்லா பதிவுகள்லையும் சொல்லிட்டேன். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அப்பன் 8 அடி, குட்டி 16 அடி. 16 அடியில உரிமை 1, கடமை 15. கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்னா, நம்மளுடைய மாமன் வழி வீட்டுல ஒரு நல்லதுன்னு நம்ம போகலான்னா அவன் இங்க வரமாட்டான். நம்ம அத்தை வீட்டுக்கு ஒரு நல்லதுன்னா அவன் வீட்டுக்கு போகலான்னா அவன் இங்க வரமாட்டான். நம்ம அப்பன் வீட்டுக்கு நீங்க போகலன்னா உன் அப்பன் வருவான். உன் அம்மா வீட்டுக்கு சம்பந்தப்பட்ட எந்த உறவுகள் வீட்டுக்கும் நீ போகலன்னா வரமாட்டான். ஏன்னா தந்தை என்பது உரிமை. தாய் வழியிலிருந்து தகப்பன் வழி, மாமனார் வழி, மாமியார் கடமை. கடமையை செய், வாழ்க்கை நிறைவு. அதே மாதிரி ஜாதகத்துல அத்தனை உறவுகள் எத்தனை அவங்க வர்ற நேரத்துல ஒரு கிரகத்தை எடுத்து இத்தனை கட்டத்துக்கும் அத்தனை உறவுகளா போட்டுருவேன். இப்ப நான் ஒரு ஆளு, நான் பிறந்திருக்கேன்னா என் தாய், எங்க அப்பா எடுத்துக்கங்க. எங்க அப்பா உருவம் 1, எங்க அப்பாவுடைய அப்பா அம்மா துருவம் 2, திசை 4. எங்க அப்பாவுடைய அப்பாவை பெற்றவங்க 2, எங்க அப்பாவுடைய அம்மாவை பெற்றவங்க 2. அதாவது எங்க அப்பாவுடைய அப்பாவை பெற்றவங்க 2, எங்க அப்பாவுடைய அம்மாவை பெற்றவங்க 2, 2 4. எங்க அப்பாவுடைய அப்பா அம்மா 2, எங்க அப்பா 1 7. எங்க அப்பா மேஷம். அப்படியே 7ஆம் வீடு துலாம்னு போட்டீங்கன்னா எங்க அம்மா. துலாத்துக்கு 7ஆம் வீடு மேஷம். அப்போ இங்க 7, இங்க 7, 14 உறவுகளினுடைய 12 கட்டம் தான் ஜாதகம். எந்த கிரகம் கெட்டிருக்கோ அந்த உறவு. இப்ப என் ஜாதகத்துல சுக்கிரன் கெட்டுருச்சு அப்படின்னா என்னுடைய சுகபோகமான வாழ்க்கை கெட்டுருது, அத்தைங்கிற உறவு கெட்டுடுது.
ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்தா உனக்கு சுக்கிரன் நீச்சம், கலத்திர ஸ்தானம் இருக்கு, கன்னிப்பின் சாபம் இருக்குன்ற. அப்ப என் உறவுகளை மையப்படுத்தி தானே அவன் பேசுறான். இப்ப செவ்வாய் கெட்டு போச்சு, உனக்கு இளைய சகோதரத்துவம் கெட்டுரும், மாங்கல்யம் கெட்டு. அப்போ அந்த செவ்வாய்க்கு என் உறவுகள் காரத்துவம் தானே பேசுறாங்க. சூரியன் தாத்தா சொத்து கிடைக்காது, பூர்வீக சொத்தை அனுபவிக்க முடியாது, அரசாங்க ஆதரவு எது, அங்கேயும் உறவுகள் சார்ந்து உடைமைகள் சார்ந்து தானே சொல்றீங்க. கிரகத்தை சார்ந்து யாரும் சொல்லலையே. ஒரு கிரகத்தை ஒரு உறவை சார்ந்து சொல்றீங்க. நான் ஒரு உறவை அதனுடைய கடவுளை நம் முன்னோர்கள் சார்ந்த மண்ணை சார்ந்து சொல்றேன். அதுதான் கடவுள். நீ கண்ட கண்ட கோயிலுக்கு போனீங்கன்னா உனக்கு வேலை ஆகாதுன்னு. அப்போ அந்த உறவுகளை மையப்படுத்தி இந்த ஊருக்கு போன்னு சொல்றேன், எனக்கு தெரியாதுங்க. இங்க கடமையை செய்ய சொல்றதுக்கு நான் தயார், செய்ய வழி அவங்களுக்கு தெரியலையே. ஏன்னா தன்னுடைய பூர்வீகம் தெரியல. இப்ப என் தந்தை வழியில எங்க அப்பாவுக்கு கூட பிறந்தவங்க எனக்கு தெரியும், எங்க அப்பாவோட அப்பா கூட பிறந்தவங்களை என் தாத்தாவை மட்டும் தெரியும், ஏன்னா பெற்றெடுத்தவர். அவர் கூட பிறந்தவங்களுடைய பிள்ளைகளை எனக்கு தெரியல. அவங்களுடைய தாத்தா கூட பிறந்த அண்ணன் தம்பி பிள்ளைகள் 8 பேர்னா, நாளைக்கு எனக்கு பிறந்த பிள்ளைக்கு நான் பொண்ணோ பையனோ பார்க்கும்போது இந்த வம்சம் பூர்வீகம் தெரியலன்னு என்ன ஆயிடுதுன்னா, நடக்க மாட்டாதவன் சித்தப்ப வீட்டுல பொண்ணு எடுத்த கதையாயிடுது. என் பூர்வீகத்தினுடைய குலம் அறியாமல் என் குடும்பத்துக்குள்ள என் சாதி அடிப்படையில பொண்ணு எடுத்துடுறேன். இப்ப என்ன ஆயிருது, ஒரே அண்ணன் தங்கச்சி கல்யாணம் பண்ண மாதிரி. அப்போ நிறைய பிரிவினைகள். அப்போ ஒரு ஜாதகத்தை நான் பார்க்காமல் பலன் சொல்லக்கூடியது அந்த கட்டத்துக்குள்ள சொல்றேன்னா இந்த உறவு கெட்டிருக்கும். அப்போ அந்த உறவு உனக்கு கெட்டிருக்கானா? ஆமா. அப்ப இந்த சக்தியும் புக்தியும் யார் கொடுக்குறா? உன் முன்னோர்களை நான் தெய்வமா மதிக்கிறேன். நீ செத்து போயிட்டாங்கன்னு சொல்ற, நான் சாமி ஆயிட்டாங்கன்னு சொல்றேன். உடல் இருக்கும் வரை அவெல்லாம் அவ்வளவு துரோகம் பண்ணியிருக்கான், எனக்கு பண்ண. இந்த மனித உடல் தன் தேவைகளையும் தன் அணுக்கள் எது வீரியமா இருக்கோ அதுக்கு தகுந்த குணாதிசயங்களையும் வெளிப்படுத்தும். உடல் அழிந்தவனுக்கு அன்பே இறைவன். அன்பு எவன் மேல் வச்சிருக்கானோ அவன் மேல மட்டும் காட்டும். அதனாலதான் சுடுகாட்டுல ஹரிச்சந்திர பகவான வச்சிருக்கு. ஏன்னா உடல் அழிந்தவனுக்கு உடை தேவையில்லை, உணவு தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. அதனாலதான் காளி சுடுகாட்டுல நிர்வாண கோலம்னு சொல்றான். அதுக்கு அர்த்தம் நிர்வாணம் இல்லை, உருவமற்றவர்கள் அர்த்தம். தெய்வத்துக்கு எந்த உருவம் கிடையாது. நீங்க கல்லில் சிலை வடிக்கலாம், மரத்தில் சிலை வடிக்கலாம், பொன்னில் சிலை வடிக்கலாம், மண்ணில் சிலை வடிக்கலாம், எதிலும் சிலை வடிக்கலாம், உருவம் இல்லைன்னு சொல்லலாம். அப்போ உருவமற்றவர்கள் இறைவன். நீங்க எந்த இறைவனின் இதிகாசத்தை எடுத்தாலும் 51 சக்தி பீடத்தும் 51 தொண்டு. நாயன்மார்களை எடுத்துட்டாலும் அவர்கள் வாழ்ந்தது வரலாறு, வாழ்ந்து மறைந்த பின் இறைவன் சன்னிதானத்துல இடம். ரிஷிமார்களை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் வாழ்ந்த வரலாறு, அதுக்கப்புறம் இப்ப இறைவன் சன்னிதானத்தில் இடம். சித்தர்கள் எடுத்தாலும் வாழ்ந்த வரலாறு, இன்னைக்கு இறைவன். அப்போ உடல் அழிந்த அத்தனை பேரையும் அத்தனை முன்னோர்களையும் இறைவனுடைய வரலாறு எடுத்துக்குங்க. உடல் இருக்கும் போது வரைக்கும் அது இதிகாசம் வரலாறு, இன்னைக்கு அவர்கள் தெய்வம். அப்போ உடலோடு இருக்கும் போது அவன் சொல்றான், இந்த உடல் என்னும் மாயையிலிருந்து பிரிந்தவன் இறைவனடி சேர்கிறான். அவன் குடிகாரனோ பொறுக்கியோ என்னவோ திருடனோ எப்படி இருந்தாலும் உடல் அழிந்தால் இந்த உடலின் தன்மையை விட்டு உயிரின் தன்மையான ஒளி வடிவில் மாறிவிடும், இறைவனடி சேர்ந்து. அப்போ உடல் அழிந்தவன் ஒருபோதும் தீங்கு விளைவிப்பதில்லை. தன் முன்னோர்களை மானசீகமாக இறைவனாய் உணர். அப்படிதான் ஜாதகத்துல அவங்க முன்னோர்களை மானசீகமா இங்க இவங்களை தேடி வந்திருக்காங்க, நீங்க தான் கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு நான் சொல்லும் போது நான் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் அவர்களுக்கு போய் சேருது. யாருக்கெல்லாம் இது போய் சேரக்கூடாதுன்னு இருக்கோ அவர்களுக்கு என்னுடைய கருத்துக்களும் என்னுடைய சொல்லும் பிடிக்காமல் போயிருது. அவர்களுக்கு நான் எதிர்மறையா இருக்கிறேன், இவ்வளவுதான். அப்ப நான் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் என்னை தேடி வருபவர்களின் முன்னோர்கள், அதாவது கடவுள், அவர்களின் குலதெய்வம் என்னிடம் அழைத்து வந்து வழிகாட்டுகிறது. வெளி இருப்பவன் தேடுகிறான், இருள் சூழ்ந்தவன் அழிகிறான். அவ்வளவுதான். இதுதான் என் கருத்து.